அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு கேக் தேங்க பண்ண போகிறோம். வேலண்டைன்ஸ் டேங்கிறனால ஒரு சூப்பரான கேக். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 7 இன்ச் பேன் எடுத்து அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதை ரெடி பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் சுகர், 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பிளெண்டரில் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பேட்டர் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சல்லடையில் 1/2 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ரெண்டையும் சேர்த்து சளிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹாட் கேக் தயார் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஸ்பேட்சில் வச்சு மெல்லமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேட்டரில் பிங்க் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பிங்க் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் நான். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே ரெட் கலர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் பால் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் வந்து இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ கேக் டின்னில் நம்ம மாற்றிடலாம். 185 டிகிரி செல்சியஸில் ஒரு 5 நிமிஷம் நான் ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷம் இந்த கேக்கை நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். 10 நிமிஷத்தில் பேக் ஆயிடுச்சு. இப்போ இது ஓரங்களை அந்த கத்தியால் எடுத்து விட்டுருங்க. ரிமூவ் பண்ண நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை கேப் விட்டு கட் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி இருக்கணும். இதை நம்ம ஹார்ட் ஷேப் வச்சு ஷேப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பார்க்கவே க்யூட்டாக இருக்குல்ல. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஹார்ட்டிங்காக தயார் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சாக்லேட் கேக் தயார் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 எக்ஸ் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் சுகர், 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்து ஹேண்ட் பிளெண்டரை வச்சு நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இதில் 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம் ஒரே பேட்டராக செஞ்சு நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு. அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம கார்ட்டிங் கேக் தயார் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம சாக்லேட் கேக் தயார் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு சல்லடையில் 3/4 கப் மைதா, 1/4 கப் டார்க் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சளிச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பேட்சில் வச்சு மெல்லமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்க்குறதுனால நமக்கு வந்து சுகர் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கேக்கு. இதில் 1/4 கப் பால் சேர்த்துக்கோங்க. இது காய்ச்சாத பால் தாங்க. சேர்த்து மெல்லமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து சாக்லேட் எசன்ஸ் இருக்குது, அதில் 1 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். சேர்க்குறதுனால இன்னும் சாக்லேட்டியாக சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். நல்லா டார்க் கலர் ஆயிடுச்சு பாருங்கள். இது ஆப்ஷனல் தான், வேண்டானா விட்டுடலாம். பேட்டர் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஆல்ரெடி கேக் செஞ்ச அதே டின்னில் தான் நான் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பாதி கேக் பேட்டரை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஹார்ட்டை திருப்பி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ணையில் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஜாயிண்ட் ஆகிற மாதிரி சென்டரில் வச்சுருங்க, கேப் இல்லாமல். இப்போ எக்ஸஸாக இருக்கிற பேட்டரையும் அது மேலே சேர்த்துடலாம். அந்த ஹார்ட் வச்சுருக்கிறது நமக்கு தெரியக்கூடாது. ஏன்னா நான் சர்ப்ரைசிங்காக நம்ம இந்த கேக் தயார் பண்ணுறனால 185 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். 30 நிமிஷத்தில் எனக்கு கேக் பேக் ஆயிடுச்சு. இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. ஆற வச்சு நம்ம ரிமூவ் பண்ணனா சூப்பரான சாக்லேட் சர்ப்ரைசிங் கேக் நமக்கு தயாராகிடுச்சு. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்கள நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆஹா, எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கேக் செஞ்சு கொடுத்தா யாரு தான் வேண்டான்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். வேலண்டைன்ஸ் டேக்கு செய்யக்கூடிய சூப்பரான கேக் இது. வெனிலா கேக்கும் சாக்லேட் கேக்கும் கலந்து வரதுனால சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.